செப்டம்பர் அப்படின்னாவே நாங்கள் சிம்மமும் கன்னியும் சேர்ந்து தான் இவங்களோட குணம் இருக்கும். சிம்மத்துக்கு உண்டான அந்த தைரியம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. கன்னிக்கு உண்டான பிளானிங் இருக்கும். இவங்கள மட்டும் யாருமே பகைச்சிக்கக்கூடாது. பகைச்சிக்கிட்டா திட்டம் போட்டு எப்படி எந்த நேரத்தில் அவங்கள வந்து கவிழ்க்கணும்னு இவங்களுக்கு ரொம்பவே தெரியும். ஆனால் ரொம்ப நல்லவங்க. அதாவது நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவங்க தான். அதே மாதிரி எந்த இடத்துல வந்து நம்ம சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும், இந்த இடத்துல வந்து நம்ம போல்டாக இருக்கணும், அதான் திட்டம் போடுவாங்கன்னு சொன்னேன்ல. அதனால் அப்படி போட்டு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க. படிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு சிலர் வந்து டிகிரி இல்லைன்னா கூட அனுபவ அறிவுங்கிறது நிறையா இருக்கும். முன்னெல்லாம் பாருங்களேன், பால் கணக்கெலாம் படிச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட்டரில் போடுறதுல இப்படி டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்தளவு இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அறிவு அப்படிங்கிறது இருக்கும். டே டு டே லைஃப்பில் வந்து அந்த இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. தினமும் ஒரு தகவலாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதில் பிறந்த நிறைய பேர் பாருங்கள், புக் ரீடர்ஸ். இப்போ பத்திரிகையில் எழுதுகிறவங்களாகட்டும், மீடியா துறையில் இருக்கவங்களாகட்டும், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தில் வந்து பிறந்தவங்களாக இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் கட்டாயம் வந்துடுவாங்க. அதுவும் அரசியல்வாதிகளையுமே ராஜதந்திரிகள், ஆலோசனை பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. மினிஸ்டர்ஸ்லாம் நிறைய இதில் வந்து வந்துடுவாங்க.